ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா கேப்டன்சி அவர் மேலே இருக்க அந்த ஒரு அதிருப்தினால பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் மீதி இருக்கக்கூடிய போட்டியில் ஆடாமல் நாடு திரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரோஹித் சர்மா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக முடிவுகள் எடுக்கிறாரு. அது ஒரு புறம் தைரியமான முடிவாக பார்த்தாலுமே கூட இன்னொரு புறம் எல்லா கேப்டன்களும் ஜெயிக்கிறதுக்காக சில முடிவுகளை பாரம்பரியமாக யூஸ்வலாக என்ன எடுப்பாங்களோ அதை எடுப்பாங்க. ரோஹித் தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அஜாக்கிரதையாக ரொம்ப கேஷுவலாக சில முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் இப்போ இந்த 3வது டெஸ்ட் மேட்ச் டாஸ் ஜெயிச்ச உடனே அவர் ஏன் பவுலிங் செலக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் உண்டாயிருக்கு. ஏன்னா இப்போ முதல் 4 நாள் இந்த காபா கிரவுண்டில் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ மழை பெஞ்சுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேட்டிங் ஆடி மழை வரதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சில ரன்களை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மழை வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. மழை வந்தால் மேட்ச் எப்படி வேணாலும் மாறும். ஈஸியாக விக்கெட்ஸும் நமக்கு விழுந்துடும். அப்போ மழை குறுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேட்டிங் ஆடுறது தான் நல்ல முடிவாக வந்திருக்கும். அப்போ ரோஹித் சர்மா டாஸ் ஜெயிச்ச உடனே பேட்டிங் தான் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன் கோச் கம்பீருக்கு கூட இது பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா டாஸ் நம்ம டாஸ் ஜெயிக்கல, ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு நம்ம பவுலிங் போட விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் டாஸ் நம்ம ஜெயிச்ச போதிலுமே கூட ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காரு. இது பெரிய ஒரு ஷாக்கிங்காக பார்க்கப்படுது. ஜென்ரலாகவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் டாஸ் ஜெயிச்சோன்னா எல்லா கேப்டனுங்களுமே பேட்டிங் தான் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ரன்கள் சேர்த்துட்டாங்கன்னா அந்த திரும்ப 2வது இன்னிங்ஸ் ஆடி 4வது இன்னிங்ஸில் எதிரணியை பேட் பிடிக்க வைக்கிறப்ப 4வது இன்னிங்ஸ் எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் அதை சேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக எல்லாருமே பேட்டிங் தான் செலக்ட் பண்ணுவாங்க. மழை வரும்னு தெரிஞ்சு ரோஹித் ஏன் பவுலிங் செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. அதே மாதிரி இந்த காபா கிரவுண்டில் 1985க்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த கேப்டனுமே டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போடுறோன்னு சொன்னது கிடையாது. மழை நாளில் கிடையாது, நார்மல் டேஸ்லேயே யாருமே பவுலிங் போட முன் வர மாட்டாங்க, பேட்டிங் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரோஹித் சர்மா இந்த மாதிரி சில அதிரடியான முடிவுகளை எடுக்கிறாரு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் ரோஹித் சர்மா சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வாஷிங்டன் சுந்தர் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இருந்தாலுமே சுழற்சி அடிப்படையில் நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் மட்டும் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ 3வது டெஸ்ட் போட்டியில் ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ என்ன பிளான்ல அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னே புரியல. ஆஸ்திரேலியா ஆடுகளங்கள் வேகப்பந்து வீச்சுக்கு தான் சாதகமாக இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஹைட்டான ஒரு பவுலர். அவரால் பேட்டிங்லேயே நல்ல ஒரு இன்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். பவுலிங்லேயே ஓரளவுக்கு அஸ்வின் ஜடேஜாவோட வேகமாக வாஷிங்டன் சுந்தர் போடுவார். அப்போ அவர் தான் டீமுக்கு தேவை. ஆனால் ரோஹித் சர்மா சுழற்சி அடிப்படையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதனால இந்திய அணியில் விராட் கோலி, பும்ரா உட்பட எல்லாருமே ரோஹித்தோட கேப்டன்சி மேலே பயங்கரமான அதிருப்தியில் இருக்காங்க. ஆல்ரெடி 2வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா தோத்ததுனால அந்த அதிருப்தி இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 3வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் செலக்ட் பண்ணது தான் தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படும். அந்த வகையில் வாஷிங்டன் சுந்தர் இனிமேல் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம ஃபார்ம்ல இருக்கிறப்ப அவர் ஓரம் கட்டி பெஞ்சில் உட்கார வைக்கிறது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கம்பீர் கிட்ட பேசிட்டு வாஷிங்டன் சுந்தர் நாடு திரும்ப போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நன்றி.